எஸ்கே குக்கிங் அண்ட் கிராஃப்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது குட்டி ஸ்டோரி. ஒரு பெண்ணின் வாழ்க்கை மாறிய தருணத்தை எதிர்நோக்கிய கதை. உங்கள் வாழ்விலும் இதுபோல் ஒரு நிமிடம் இருக்கிறதா? அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ராமமூர்த்தி அலமேலு அம்மாவுக்கு பிறந்த பெண்தான் பவானி. ராமமூர்த்தி பவானி சின்ன பெண்ணாக இருக்கும்போதே தவறிவிட்டார். அவர் போன பிறகு பவானியின் குடும்பம் ஏழ்மையான நிலைக்கு தள்ளப்பட்டது. இருக்க வீடும் கொஞ்சம் விவசாய நிலமும் இருந்ததால் பட்டினி கிடக்காமல் காலத்தை அவர்களால் ஓட்ட முடிந்தது. விவசாய நிலத்தில் வந்ததை வைத்து பவானியை ஓரளவுக்கு படிக்க வைத்திருந்தார் அலமேலு அம்மா. ஆனாலும் 27 வயதை எட்டு பவானிக்கு இன்னும் திருமணமாகவில்லை. காரணம், அனைவரும் அதிக வரதட்சணை கேட்டதே ஆகும். அலமேலு அம்மாவால் அந்த வரதட்சணையை தர முடியவில்லை. பவானி மிக அமைதியான நல்ல குணமுள்ள பெண். அவள் தீவிர முருக பக்தை. அன்று பங்குனி உத்திரம். பவானி பக்கத்து வீட்டு சிறுவனுடன் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்றாள். அப்போது அவன் தன் நண்பர்களை அங்கு கண்டதும் அவர்களுடன் விளையாடச் சென்று விட்டான். பிறகு பவானி முருகனிடம், முருகா, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய் என்று தன் மனக்கவலையை கண்ணீர் மல்க அவனிடம் கொட்டி தீர்த்தாள். பின்னர் கோவிலுக்குள் உள்ள ஒரு தூணில் கண்ணீருடன் அமர்ந்தாள். அப்பொழுது திருநீர் பூசிய ஒரு சிறுவன் அவன் அருகில் வந்து நின்றான். அப்போது அவன் நெற்றியில் இருந்த திருநீர் பவானி மீது விழுந்தது. ஒரு நிமிடம் அவள் கண்ணிமைக்காமல் அச்சிறுவனை பார்த்தாள். அவளுக்குள் ஏனோ அச்சிறுவன் முருகனோ என கேள்வி. அந்த சிறுவன், நீ கேட்டதை அவன் தருவான் என்று கூறிவிட்டு ஓடிச் சென்று விட்டான். அவளுக்கு கண்களில் கண்ணீர் மல்கியது. அப்படியே உறைந்து இருந்தாள். பக்கத்து வீட்டு சிறுவன் அக்கா அக்கா என்று அழைக்க அப்போதுதான் சுய உணர்விற்கு வந்தாள். எல்லா கதவுகள் மூடினாலும் ஏதாவது ஒரு கதவை இறைவன் நமக்காக திறப்பான் என்று அங்கிருந்து நம்பிக்கையுடன் சென்றாள். அவளுக்கு தெரியாது, அந்த திருநீர் முருகனிடமிருந்து வந்ததா, இல்ல முருகனே அவளிடம் வந்தாரா? அந்த வார்த்தைகள், ஆனாலும் அந்த கணம் ஒரு தரிசனம்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.